சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காலையிலேயே ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. அதாவது நேற்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இருக்கும் அனைத்து திட்டங்களும் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்காக தான் விஜய் அவர்கள் தங்களது அமைச்சர்களோடு சேர்ந்து ஆலோசனை என்ற பெயரில் திமுகவின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டாரா என உதயநிதி கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் கல்விக்காக நிதியை குறைத்திருக்கிறது தாவேக அரசு. ஏனென்றால் அது குறைக்கப்பட்டது கிடையாது. தற்போதுதான் தமிழகத்திற்கான கல்விக்கு நிதியை சரியாக ஒதுக்கி இருக்கிறது தமிழக அரசு. கடந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 4000 கோடி கல்வித்துறையில் முறைகேடு. இதனால் தான் ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு அந்த கோடிகளில் வெறும் 44,550 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 60 கோடி குறைவாக இருக்கிறது என்று திமுகவினரால் அன்பில் மகேஷ் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் நிதித்துறை செயலாளர் சித்திக் IAS அதிகாரி தெரிவித்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் கடந்த ஆண்டில் 4000 கோடி அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு புதிய திட்டங்களும் திமுகவின் சார்பாக கொண்டு வரப்படவில்லை. வெறும் இந்த 4000 கோடி மறைமுகமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவது என கணக்கு காட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி விசாரணை அமைக்க முதல்வர் விஜய் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும் என உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. முதல்வர் விஜய் தேர்தலுக்கு முன்பு திமுக 30% பட்ஜெட்டில் கமிஷனாக பெறுகிறது என பகிரங்கமாக கூறியிருந்தார். இதற்கு ஆதாரத்தையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக திமுக செய்த முறைகேடுகளையும் ஒவ்வொரு துறையில் ஊழல் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களையும் அந்தந்த துறை அமைச்சர்கள் சேகரித்து வைத்துள்ளார்கள். மேலும் நிதி பட்ஜெட் தாக்கல், இன்று விவசாய பட்ஜெட் தாக்கல் என தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு பட்ஜெட் மீது கேள்வி விவாதங்கள் நடைபெறும். அதில் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியது திமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சூழல் உருவாகும். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல் முறைகேடு, மேலும் கடந்த ஆண்டுகளில் டெண்டர்களில் உள்ள முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக லஞ்ச பணம் வாங்கி கொண்டு டெண்டர் அமைப்பதற்கு பல ஆயிரம் கோடிகளை வாங்கியது என அனைத்திலும் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். மேலும் ஊழல் செய்த பணத்தை அனைத்தையும் ஏவா வேலு, சேகர் பாபு போன்றோர் திமுகவின் கஜானாக இருக்கக்கூடிய அவர்கள் பண்ணை வீட்டில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மற்றும் மிக முக்கிய நிர்வாகிகள் காவல்துறையை மிரட்டி தங்களுக்கு சாதகமாக செயல்பட்டது அனைத்திற்குமான ஆதாரங்களையும் சேகரித்து வைத்துள்ளார்கள். இதனால் கடந்த திமுகவின் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நேர்மையான ஆட்சி இல்லை. சமீபத்தில் கூட PT அரசகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணையில் மூலம் அன்பில் மகேஷ், உதயநிதி, ஸ்டாலின் போன்றோர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளியாகியிருந்தது. அதாவது ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுக்கும் அவர்களுக்கான அந்தஸ்து மற்றும் அவர்களுக்கு சலுகைகள் வழங்க கிட்டத்தட்ட அனுமதி வேண்டுமென்றால் அதில்
100 கோடி ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் விடப்படும் என அரசகுமார் கூறியிருந்தார். தொடர்ந்து யார் யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இங்கு வந்து புகார் அளிக்கலாம், அவர்கள் ஏமாந்த பணத்தை திரும்பி வாங்கி தரப்படும் என விஜய் அரசு கூறியிருந்தது. அதே போல கிட்டத்தட்ட 35 தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்கள் அவர் மீது புகாரினை அளித்ததன் பேரில்தான் அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்தும் பல்வேறு கட்ட ஆவணங்களும் தெரிய வந்திருக்கிறது. இதனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நிதி ஒதுக்கீடும் தற்போது தாவேகாவின் சார்பாக வெளியிட்டிருக்கிற பட்ஜெட்டில் பல முரண்பாடுகளும் பல்வேறு விமர்சனங்களும் மக்கள் தொகையை பொறுத்த அளவிற்கு வளர்ச்சியும் இடையே இந்த நிதியை இந்த ஆண்டிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் அமைச்சர்கள் பார்ட்டி ஃபண்டுக்காகவும் திமுக கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தேர்தல் செலவிற்காகவும் தான் பணத்தை ஒதுக்கியது. முழுக்க முழுக்க தாவேகாவின் அரசு மக்களுக்கான தொகையை மக்களுக்கு செலவு செய்யவில்லை. அவர்கள் வரி பணத்தை தொடர்ந்து தங்களது கட்சி நிதியாக மாற்றியிருக்கிறார். ஆனால் நமது தாவேகா அரசோ வரி பணத்தை தொடவும் மாட்டோம், தொட்டவர்களை விடவும் மாட்டோம், இதற்கு முன்னால் யார் யாரெல்லாம் வரி பணத்தின் மூலமாக சொகுசாக திரிந்தார்களோ அவர்களை விடமாட்டோம் என்று அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுப்போம் என கூறியிருந்தார். அதன் பேரில்தான் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு போன்றோர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து முன்ஜாமீனும் பெற்று அதன் பேரில் தற்போது கையெழுத்துக்களை காலையும் மாலையும் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று கையெழுத்துக்களை போட்டு வருகிறார்கள். இதுதான் தாவேகா அரசின் சாதனை. தாவேகா அரசு வந்து என்ன செய்ய போகிறது என அனைவரும் கேட்டார்கள். ஆனால் விஜய் இந்த 8 மாதத்தில் திமுகவை ஆட்டம் காண செய்திருக்கிறார். மேலும் குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதன் காரணத்தால் தான் செந்தில் பாலாஜியும் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் செல்கிறார். இவர் எப்படி அவரது தொகுதி மக்களை கவனிப்பார், அந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு எப்படி இவர் முழு பங்கீடு செய்வார் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக இருந்த இடத்தில் அதிமுக தாவேகா என்று மாறக்கூடிய நிலைமைதான் சில மாதங்களில் உருவாகும். தற்போது நடைபெற போகும் இந்த இடைத்தேர்தலில் 7 சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடங்களை கூட திமுக வெற்றி அடையாது. அதிமுக திமுக மட்டும்தான் தற்போது தமிழ்நாட்டில் ஆளுமையாய் இருந்தது. ஆனால் தற்போது தாவேகா வந்துவிட்டதன் காரணமாக இடைத்தேர்தலில் தாவேகாவும் அதிமுகவும் தொகுதிகளில் வெற்றி அடையுமே தவிர இனி திமுக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் செய்த அனைத்து விஷயங்களையும் விஜய் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கண்டிப்பாக உதயநிதி மீண்டும் கைது செய்யப்படுவார். இதனால் தான் ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியாக இன்று காலையிலேயே இந்த செய்தி வெளியாகியிருக்கு.